அது ஒருவரின் கடமை. ஏன்னா நம்ம எல்லாரும் போயிட்டு தலைவரா போய் ஒரு இடத்துல உட்கார முடியாது. நம்ம சார்பில் யாரோ ஒருத்தர் தலைவரா இருக்காங்க, முதலமைச்சரா இருக்காங்க, பிரதமரா இருக்காங்க, ஜனாதிபதியா இருக்காங்க, கவர்னரா இருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாம் நம்மளுக்காக தான் ஒர்க் பண்றாங்க. இதுல நம்ம அவங்க கிட்ட இருந்து பார்த்த ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நாம் ஏதோ ஒரு பேப்பர்லயோ, இந்த மாதிரி யூடியூப்லயோ, இல்ல நேரடியாகவோ நாம் எங்கேயாவது தெரிவிக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதுலயும் பாத்தீங்கன்னா எனக்கு தலையாய கடமை. ஏன்னா நான் உலக அமைதி காப்பாளராக இருக்கேன். வேர்ல்டு பீஸ் மேக்கர். உலக அமைதி காப்பாளர் என்றால் வேர்ல்டு பீஸ் மேக்கர். அதனால தான் நான் தினமும் பாத்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவேன். சரிங்களா? இதுல இருந்து ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சேன் நம்ம ஊர்லயே. அதுவும் திருவல்லிக்கேணி, சேப்பாக்கத்துல ஒரு சில விஷயத்த பார்த்தேன். என்ன பார்த்தேன் அப்படின்னீங்கன்னா, நான் முதல்ல சொல்றேன். இதை சொல்லி வந்தாதான் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் புரியும். சரிங்களா? அதனால கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க. அப்படியே ஸ்கிப் பண்ணிலாம் பார்க்காதீங்க. முதல்ல இருந்தே பாருங்க. நம்ம பீஸ் ரவி டிவில ஒரு 5000 வீடியோக்கு மேல போட்டிருக்கோம். பல விஷயங்களை போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஒரு 5-6 வருஷமா நடந்துன்னு தான் இருக்கு. ஆனா இந்த பதிவு மொத்தமாவது நீங்க முழுவதும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். சரிங்களா? ஏன்னா முக்கியமான ஒரு பதிவு. இதுல பாத்தீங்கன்னா, நான் 1985 முதல் 3 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல மிதிவண்டி சைக்கிள் ஓட்டியிருக்கேன். உலக அமைதிக்காக. போரில்லா உலகம், கல்வி, சுகாதாரம், மருத்துவம், ஏழ்மை இல்லாத நாடு. புரியுதுங்களா? குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத நாடு. மேலும் பல உலகம் வெப்பமயமாவாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம். யோகா, இன்னும் நிறைய இருக்கு. போரில்லா உலகம். போரே வெற்றி அடையாது. ஓகேங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டு போரா இருந்தாலும் சரி வெற்றியே அடையாது. கண்டிப்பா அடையாது, அடையக்கூடாது. போரே தேவையில்லை. சரிங்களா? இதெல்லாம் முன்னிட்டு தான் நான் 1985 இருந்து ஒரு 3 லட்சம் கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டியிருக்கேன். இந்தியாவில் பல இடத்துல, பல மாநிலங்கள்ல. அதே மாதிரி ஒரு 6 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல மோட்டார் சைக்கிள். 6 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல. அது 3 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல. எவ்வளவுன்னா எனக்கு சொல்ல தெரியல. இது ஒரு 6 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல இதே சங்கதியை எடுத்துக்கிட்டு நான் மோட்டார் பைக்லயும் சுத்தி இருக்கேன். புரியுங்களா? அந்த மாதிரி சுத்துற நேரத்துல நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே பல வீடியோல நான் சொல்லியிருக்கேன். பல யோசனைகளை நான் அரசுக்கு தெரிவிச்சிருக்கேன். அதுல நடந்தவை எல்லாம் சூப்பரா நடந்திருக்கு. என்னுடைய யோசனைகள்ல இருந்து வந்ததை நான் அரசுக்கு தெரிய வச்சு, பல சமயத்துல பலது நடந்திருக்கு. அதை ஏற்கனவே ஒரு பதிவுல போட்டிருக்கேன். இருந்தாலும் அதை இந்த பதிவுல நான் சொல்ல வரேன். மறக்காம கண்டிப்பா சொல்லுவேன். மறந்தாலும் கூட சேர்ப்பேன் அப்புறமா. சரிங்களா? அந்த மாதிரி சைக்கிளும் மோட்டார் பைக்ல நிறைய சுத்திட்டு வரேன். 1987 இருந்து யோகாவை கத்துக் கொடுத்துட்டு வரேன். இந்தியாவிலையும் பல நாடுகள்லயும் பல மாநிலங்கள்லயும் யோகாவை பரப்பிக்கிட்டே